நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது ஒரு நல்ல காலை பொழுதா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைந்த சந்தோஷம் தரும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. அதில் இன்றைக்கி நம்ம டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பூராடம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப விசேஷம். ஒரு தொலைதூரத்திலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த ஜாதகம் அனுப்பி வச்சு ஜாதகத்துக்கு சரியான ரிப்ளை வரல, பொருந்திருக்கு பொருந்தலைன்னு கூட நீங்கள் பேசிட்டு இருக்கிற வீட்டில் பெண் வீட்டோ ஆண் வீடோ வீடுகள்லேருந்து வரன் வீட்டிலேருந்து இன்னும் செய்தி வரல. முக்கியமான தகவலுக்கு காத்திருக்கல, இன்னைக்கு முக்கியமான தகவல் வரும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதுவும் இந்த கலைஞர்கள், சினிமா துறை, நாடகத்துறை, பரதநாட்டியம், இப்படி கலைகளில் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரக்கூடிய யோகம் இப்போ உண்டு. பெரும் புகழ் கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் நல்லா முன்னேறுவீங்க. சில ஞாபகம் மறதி வரும், பாடத்தை திரும்ப திரும்ப படித்தா போகிறோம், நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். பண வருமானமும் நல்லா இருக்கும். ஆனால் ஆஃபீஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவா நம்முடைய உயரதிகாரிகளோட சில கருத்து மாறுபாடுகள் வரும். சிலருக்கு சகோதரர்களோட சொத்து சண்டை, ஏதோ கருத்து மாறுபாடுகள் அதெல்லாம் இருக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வர்றது நல்லது. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மிதுன ராசி அன்பர்களே, நீ இந்த வேளை இதனில் நேயன் எனை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் ஆரிடமோன்னு கேட்டபர். இன்னைக்கு மயிலை கற்பகவல்லியை வழிபடணும். கற்பகாம்பாள் வழிபாடு அற்புதங்கள் தான். மிதுனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் வலுத்திருக்கு. சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், இந்த 4 கிரகங்கள் வலுத்திருக்கிறதுனால இப்ப புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம், அதிகார வர்க்கத்தினரின் தொடர்பு, நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், மனசுக்கு நிம்மதியான பல சூழ்நிலைகள், காதல் உறவுகள் மலருதல், காதல் கல்யாணம் கூடி வருது, அரேஞ்சு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை, நல்ல நல்ல செய்திகள் நிறைய வருது. உங்களுக்கு பிசினஸ் ரீதியாக நல்ல லாபம் ஒன்று வரப்போகிறது. தேவையான கடன் உதவி கிடைக்க போகிறது. நல்ல நாள். கடகராசி என்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை தரும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு. ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு விசேஷம். நல்ல ஜாப் கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. உங்க பேச்சு ஒரு கம்பீரம் இருக்கும். இதனால் வரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். சில பேர் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் வாங்குவாங்க. கைராசி மருத்துவர்கள் இன்னைக்கு பேர் புகழும் வாங்குவாங்க. இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்யணும். லிங்க சொரூபத்தில் சிவனை இன்னைக்கு வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நோய் பிரச்சனை இருக்கு பாருங்க, அதுலேருந்து விடுபடுவதற்கு உதவியா இருக்கும். பிசினஸுக்கு கடன் எதிர்பார்க்கிறீர்கள், கடன் கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் வலுத்திருக்கு. சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் ரொம்ப அற்புதமான நாள். பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை பெறப்போகிற நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனசுல ஒரு நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். நம்மளை உறுத்தி கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு அடியோடு விலக போறது. நமக்கு இருந்த சிக்கல் நிவர்த்தியாக போறது. நல்ல செய்தி வரப்போகுது. நல்ல காலம் பிறக்க போகுது. எல்லா வகையிலும் முன்னேற்றம் பெறும் நல்ல நாள்.
கன்னிராசி என்பர்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் கூடி வருது. இந்த நாளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். இதுவரையும் புரியாத பாடங்கள்ல இவ புரிய துவங்கும். டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு யோகமான நாள். பிசினஸ்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய நாள். மாணவர்கள் கல்வியில ஜெயிப்பது மட்டுமல்லாமல் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்ட் டைம் ஜாபுக்கு இப்ப போவாங்க. குடும்ப கவலைகள் இப்ப தீரும். துலாம் ராசி என்பர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நாள். தாய் வழி அனுகூலம், தந்தை வழி அனுகூலம் எல்லாம் நல்லா இருக்கே. கவர்மெண்ட்ல ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்க, அரசு அலுவலகத்தில் ஒரு பணி நடப்பதற்காக முயற்சி பண்றீங்க, எல்லாமே சக்சஸ் ஆகும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் கொஞ்சம் சளி தொந்தரவு சிலருக்கு இன்னைக்கு இருக்கும். பேச்சில் ஒரு இதம் இருக்கும். அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு சாமர்த்தியமா இன்னைக்கு பேசுவீங்க. செல்வ செழிப்பு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். தனஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு இருக்கு. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பணவரவு வரும், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வரும், வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான தகவல் சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். மூன்றாம் நபர் விஷயங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது. உங்க குடும்ப வாழ்க்கையில மூன்றாம் நபரையும் தலையிடக்கூடாது. ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். பிசினஸ்ல முக்கிய முடிவுகளை நீங்களே எடுங்க. அடுத்த வாழ்க்கை பொறுப்பு விடாதீங்க. இன்னைக்கு மகர ராசி என்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பை தருவார். சந்திரன் 12ல் இருக்கார். சிலருக்கு வேலை மாற்றத்தை கொடுப்பார். எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர் கிடைக்கும். நிறைந்த நன்மைகள் தேடி வரும். கொஞ்சம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். எனதருமை கும்பராசி என்பர்களே, குருவின் துணை இருக்கு. வாழ்க்கையில் ஒரு வளமான நேரம் இது. பிள்ளைகள் முன்னேற்றம் நல்லா இருக்கும், தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும், தொழில் லாபம் நல்லா இருக்கும், உயர் பொறுப்புகள், உயர் பதவிகள், உயர் வேலைகள் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் உண்டு. சொத்து சுகம் பெருகும். குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்த கவலைகள் விலகும். நல்ல நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு அற்புதமான நாள். வருமானம் உயர்றது, புதிய வேலை கிடைக்கிறது, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம் வருது. மாணவர்களுக்கு கல்வியில சக நண்பர்களின் உதவி கிடைக்கிறது. இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் விலகும். நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க. அது உங்களுக்கு நன்மையை தரும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?